டேப் பண்ணிடுறேன். ஹாய் மச்சி, என்ன பண்ணுற? சாப்பிட்டியா இல்லையா? இன்னைக்கு என்னடா விசேஷம் உங்கள் வீட்டில்? தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிறந்த ஒரு அப்ளிகேஷனும் 3 கேம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான வீடியோக்குள்ள நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா தமிழ் வாய்ஸ் கீ. இந்த அப்ளிகேஷன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எதில் வேணாலும் நீங்கள் தமிழில் ஈஸியாக டைப் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் டைப்பிங்லாம் எதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு பேசினாலே போதும். உங்களோட எந்த ஒரு லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, அதாவது தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா தூய தமிழெல்லாம் பேசணும்னு அவசியமே கிடையாது. சாதாரணமாக இயல்பாக நீங்கள் எப்படி பேசுவீங்க, ஏய் வாடா மச்சி, என்ன பண்ணிகிட்டு இருக்க, சாப்பிட்டியா, அந்த மாதிரி இயல்பாக சாதாரணமாக பேசுகிற பேச்சை அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு தமிழில் டைப் பண்ணி கொடுக்குது. இது வந்து ஒரு ரொம்பவே சூப்பரான ஆப்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் இந்த ஆப்பில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இதில் ஆட் வரும் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால் இங்கிலீஷ் கீபோர்ட் டக்குன்னு மாற்ற முடியாது. நீங்கள் வேறு ஒரு கீபோர்டு வச்சுருந்தீங்கன்னா அதை மாற்றிட்டு தான் இதை மாற்ற முடியும். ஸோ இது ரெண்டு தான் பெரிய மைனஸ் பாயிண்ட். மற்றபடி இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. மைக் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மைக் வந்து நான் இப்போ டேப் பண்ணிடுறேன். ஹாய் மச்சி, என்ன பண்ணுற? சாப்பிட்டியா இல்லையா? இன்னைக்கு என்னடா விசேஷம் உங்கள் வீட்டில்? பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னது அப்படியே ஃபுல்லாகவே டைப் பண்ணியிருக்க பாருங்கள். எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. நான் சாதாரணமாக ஒரு தமிழ் தான் பேசினேன். பட் ஆனால் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் மறுபடியும் டேப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். அடுத்தபடியாக இன்னொரு டேப் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஹாய் செல்லம், என்ன பண்ணுற? சாப்பிட்டியா? இன்றைக்கி என்ன விசேஷம் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக டைப் பண்ணியிருக்கு பாருங்கள். ஹாய் செல்லம், என்ன பண்ணுற? சாப்பிட்டியா? இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் விசேஷம்? ஸோ நான் என்ன ஸ்பெஷல் கேட்டேன். பட் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக தமிழில் விசேஷம்ன்றது அதை அழகாக மாற்றிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் டக்குன்னு தமிழில் சேட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இன்னொன்று வேறு எதாவது ட்ரை பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். மச்சான், விசுவாசம் படம் போகலாமாடா? ரொம்ப சூப்பராக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்கடா, போயிட்டு வரலாமாடா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னதை அப்படியே தெளிவாக டைப் பண்ணியிருக்கேன். நீங்களே பார்த்தா உங்களுக்கு புரியும். இதை விட ஒரு பெரிய சிறந்த கீபோர்டு எனக்கு தெரிஞ்சு இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ரொம்பவே அருமையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த அப்ளிகேஷனுக்குள்ளே போகலாம் வாங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் தான். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலரான கேம் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலி நம்ம இந்த கான்செப்டில் நிறைய கேம்ஸ் விளையாடிருப்போம். அதாவது ஒருத்தவங்களை சாவடித்து அவங்ககிட்டேருந்து பவர்ஸை வாங்கி நம்ம வந்து அவங்கள வின் பண்ணணும். அது மாதிரி தான் ஒரு கேம் இது. இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டும் தான் ஒர்க் ஆகும். இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பாயிண்ட்ஸ் எடுக்கணும். நம்ம வந்து ஒரு ஆள் ஆக்சுவலி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரை வந்து சேர்த்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீம்மேட்டை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிக்கணும். ஓகே, நம்ம ஒரு ஆளை உருவாக்கியாச்சு. 2. ஸோ இப்போ பாருங்கன்னா உங்களுக்கு நம்ம டீம்மேட்டில் இப்போ இத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க பாருங்கள். நம்ம எத்தனை பேர் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்டோட ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம பாருங்கள், அவனை சாவடிச்சாச்சு. நம்ம அதிகமாக இருந்தால் நம்ம டீமை வந்து பார்த்தீங்கன்னா யாராலையும் அழிக்க முடியாது. ஐயோ, நம்ம அந்த பக்கம் உடச்சிட்டு போயிடுவோம். சர்ப்ரைஸ் கிஃப்ட் கிடச்சிருக்கு. நம்ம எந்த அளவுக்கு பிடிக்கிறோமோ நம்ம டீமோட ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். வீட்டை உடச்சிட்டு போகிறோம் பார்த்தீங்களா? செமையாக இருக்குல்ல? அவனை புடி அவனை புடி. அவ்வளோதான், சைஸ் பெருசாக்கியாச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒருத்தரை சாவடிச்சு தான் நம்ம பெரிய ஆள் ஆக முடியும். அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. இந்த காலம் அப்படி தான் இருக்குது, என்ன பண்ணுறது?
எஸ். அவன் நம்ம பின்னாடியே வந்து நம்மளை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணால் அவன் பாருங்க எவ்வளோ பெரிய டீமை சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கான் பார்த்தீங்களா. நாம் ஓரளவுக்கு வின் பண்ணியாச்சு. பட் ஆனால் இருந்தாலும் அவன் நம்மளை விட பயங்கரமான டீமை திரட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறான். இந்த கேம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஃபன் கேம் தான் இது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மூணாவது நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக் கேம். இந்த பைக் கேம் ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்குது. அதாவது ஒரு பேய் கேம் விளாட்ற மாதிரியே ஒரு பைக் ரேசிங் இருக்குது. நீங்கள் எத்தனையோ பைக் ரேசிங் விளாடிருப்பீங்க. ஆனால் இது வந்து கொஞ்சம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ நான் கேமரா எப்படி வளைக்கிறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து வளையுது பாருங்கள். நீங்கள் ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த கேம் விளாட்றது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர த்ரில்லிங்காக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும், ஓகேங்களா. இந்த சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கேமரா பயங்கரமாக ஆடுது. நீங்கள் இப்படி ஸ்டாண்டர்டாக வச்சுருந்தா மட்டும்தான் உங்களால் விளாட முடியும், இல்லைனா ரொம்ப கஷ்டம் அது, ஓகேங்களா. நம்ம இப்போ ரீஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்த கேம் விளாடி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் இருக்க பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வேறு லெவலுங்க. ஏன்னா அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. ஏதோ ஒரு பேய் பின்னாடி இருந்து கத்துற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். இங்கே பாருங்க, அப்படி தலைக்கில உலகம் மாறிடுச்சு பாருங்க. ஸ்டேஜ் முடிச்சாச்சு, அடுத்தது போவோம். ஐயோ, இந்த ஸ்டேஜ் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஏன்னா இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தை வந்து அதாவது உலகம் வந்து தலைக்கில கவுரும். அதை மீறி ஓட்டுறது தான் நம்மளோட வேலையே. இங்கே பாருங்க. ஐயோ, ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் கேம் கூட சொல்லலாம். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்ச நேரம் தான் விளாண்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட கிராஃபிக்ஸ் லெவல் தான் ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த 3D அனிமேஷன் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த 3D அனிமேஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக இந்த கேமை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஷூட்டிங் பவர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த ஷூட் பண்ணி அந்த மிருகத்தை அழிக்கலாம். இதோட 3D லெவல் நீங்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு புரியும். நம்ம சவுண்டு வச்சு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஐயோ, சாவடிக்குது 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 சாவடிக்குது. ஓகே, சாவடிச்சாச்சு. தடி. ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சாவடிச்சாச்சு. இதோட அனிமேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கேம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ. வாவ், ஸ்வாட்ட பவர் சான்ஸே இல்லை.